Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Johnson. 12th Mathsல exercise 7.2 ஒரு important exercise. அதுல 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள sums வந்து ரொம்ப importance. So இப்போ நம்ம அந்த exercise ஃபுல்லா ஒரு quick glance பார்த்துருவோம். ஒரு fastest review. சரிங்களா? இது உங்களுக்கு annual examக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். First sum பார்த்தோம் அப்படின்னா find the slope அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு ஸ்லோப் கேட்டாங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கிற கர்வை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்திருக்கிற கர்வை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுல என்ன வேல்யூ எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த வேல்யூ அந்த டிஃபரன்ஷியேட்டட் கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேஷன் நம்ம 4x³ அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் 2x² டிஃபரன்ஷியேஷன் நமக்கு 4x அப்படின்னு வரும். எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 வரும். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட்டட் கர்வ்ல நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ 1 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். செகண்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு தேர்ட் வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டி இதுவும் தேர்ட் வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலா ஃபார்முலா என்ன அப்படின்னா dy by dx தான், அதாவது y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் வரும். ஸோ அப்படின்னா நீங்க நமக்கு கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் இந்த டேட்டாஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா dy by dt y வித் ரெஸ்பெக்ட் டு t ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, dx வித் ரெஸ்பெக்ட் டு t ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ அது ரெண்டையும் அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். ஸோ இதுல நம்ம x வித் ரெஸ்பெக்ட் டு t ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவர் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவர் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. இந்த பவர்ல இருந்து ஒரு 1 ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா 3a cos square t அப்படின்னு ஆயிடும். அப்புறம் cos டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -90 அப்படின்னு வரும். இதை நீங்க டினாமினேட்டர்ல இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? dx by dt. ஸோ அப்புறம் y வித் ரெஸ்பெக்ட் டு t இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவரை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. ஸோ மேல ஒரு 1 ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ 3 2 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதை டோட்டலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3b sin square t அப்படின்னு ஆயிடும். அப்புறம் sin t டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் cos t. இதை அப்படியே நியூமரேட்டரைஸ் பண்ணிக்கோங்க dy by dt. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம் கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு sin t divided by cos t வரும். ஸோ sin t divided by cos t நம்ம tan t அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். t ஓட வேல்யூ நமக்கு by 2 கொடுத்திருக்கனால t ஓட வேல்யூ tan 90 டிகிரி நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்ஃபினிட்டி. செகண்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க, இங்க ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா tangent is parallel அப்படின்ட்டாங்க. ஸோ tangent அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, கொடுத்துருக்கிற கர்வையும் கொடுத்துருக்கிற லைனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். ஸோ ஸ்லோப்புங்கிறது நீங்க m1 எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு m1ங்கிற ஒரு ஸ்லோப் கிடைக்கும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா m2 அப்படிங்கிற ஒரு ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க போட்டிருக்கிறேன் 2x - 5 அப்படின்ட்டு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதை இங்க லைனை டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இது m2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா -3. நமக்கு ரெண்டுமே பேரலல்னு சொன்னனால m1 = m2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க 2x - 5 இங்க ஒரு -3 ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா x = 1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட இந்த கர்வ்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு y யோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்வும் ஒரு லைனும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒரு ஹிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் அதுல கர்வ்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ங்கிற பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ பாயிண்ட் 1,1. ஸோ இப்போ தேர்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் சம்லயும் மறுபடியும் ஃபைண்ட் த பாயிண்ட் அப்படின்ட்டாங்க. இங்க ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா the normal is parallel அப்படின்ட்டாங்க. ஸோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அதாவது எப்படின்னா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸ்லோப் m1 அப்படின்னு கிடைக்கும். அதை நீங்க பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் எப்படி மாத்தலாம் அப்படின்னா -1 இந்த m1 அப்படி கீழே ரைட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நார்மல் இஸ் பேரலல் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பும் அதோட பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கர்வை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் இங்க போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நார்மல் அப்படிங்கறதுனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணது நமக்கு ஸ்லோப். அது அப்படி நீங்க -1/mங்கிற ஃபார்ம்ல எழுதணும். அப்படி -1/mங்கிற ஃபார்ம்ல எழுதிங்கன்னா இப்போ நார்மல் கிடைச்சிடும். சரிங்களா? அப்புறம் இந்த செகண்ட் லைன் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை திருப்பி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்லோப் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த ஸ்லோப்பையும் என்ன செய்ய போறோம், ஈக்குவேட் பண்ண போறோம். இது நார்மல், இது ஸ்லோப். சரியா? m1 is equal to -1/m1 அப்படின்னு இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா -2 கேன்சல் பண்ணிட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, x = 0 x = 4 அப்படின்னு. இந்த ரெண்டு வேல்யூவே இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு y3 minus 25 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். 0ங்கும் போது 3, 4ங்கும் போது minus 25. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு டைரக்டா ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. the tangent is horizontal அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த கொடுத்துருக்கிற கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த டிஃபரன்ஷியேட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y போட்டுடுங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இது dy by dx அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த -4 அப்படியே போட்டுட்டு இங்க x yங்கிறது ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க uv மெத்தட் யூஸ் பண்ணுங்க. uv மெத்தட் என்ன அப்படின்னா uv dash plus vu dash. ஸோ ஃபர்ஸ்ட் u அப்படிங்கிறது x அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் v அப்படிங்கிறது y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா dy by dx அப்படின்னு போட்டுக்கோங்க. பிளஸ் அப்புறம் v அப்ளை பண்ணணும். vங்கிறது y அப்படியே போட்டுடுங்க. அப்புறம் u dash அப்படிங்கிறது x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 is equal to இங்க x ஸ்கொயர்ங்கிறது இதோட டிஃபரன்ஷியேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2x. அப்புறம் பிளஸ் 5 இருக்கு. 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். 0 நம்ம அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்புறம் இதுல நீங்க dy by dx எல்லாம் ஒரே குரூப் பண்ணிட்டு ஒரே சைடு கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு டான்ஜென்ட் கிடைச்சிடும், ஸ்லோப் கிடைச்சிடும். என்ன அப்படின்னா 2x plus 4y divided by 2x minus 4y அப்படின்னு. இப்ப நமக்கு இங்க க்ளூ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா the slope is horizontal அப்படின்ட்டாங்க. tangent is horizontal அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா dy by dx is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பை இதை ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கோஆர்டினேட் -2y கிடைக்கும். இந்த -2y நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இங்க x க்கு பதிலா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா -2y உங்களுக்கு y கோஆர்டினேட் +or-1 கிடைக்கும். இந்த +or-1 அகைன் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த x ஓட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த x ஓட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x க்கு 2ங்கற ஒரு வேல்யூவும் -2ங்கற இன்னொரு வேல்யூவும் கிடைக்கும். மறுபடியும் இத ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு கர்வ் ஒன்னு கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கர்வ்க்கு க்ளூ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா tangent is horizontal அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அது is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். சோ அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை equal to 0 ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிடும் x y அப்படி. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா find the equation of tangent and normal அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க நமக்கு ஒரு கர்வ் கொடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சம். இந்த ஃபர்ஸ்ட் சம்ல equation of tangent and normal அப்படின்னா equation of tangent அப்படின்னு கேட்டாங்கனால என்ன ஃபார்முலா அப்படின்னா y minus y1 is equal to mx minus x1. அப்புறம் equation of normal அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா equation of normal ஃபார்முலா y minus y1 is equal to -1 by x minus x1. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்க வெறும் ஸ்லோப் நம்ம tangent m ன்னு யூஸ் பண்றோம். இங்க நார்மல்ல நம்ம பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் யூஸ் பண்றோம் -1 by m. நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்புறம் இந்த x1 y1ங்கற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்ப நமக்கு இந்த சம்ல ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் நம்ம இததான் ப்ரூவ் பண்ண போறோம். இதுல நமக்கு ஏற்கனவே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 1,0. சோ அப்ப நம்ம ஸ்லோப் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். சோ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணி இத அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த டிஃபரன்ஷியேட்டட் கர்வ் இங்க இருக்கு. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x3. அதுல x க்கு பதிலா அந்த 1 வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். சோ இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ரைட் பண்ணிக்கோங்க. அதுல m ஓட வேல்யூ -2 அப்ளை பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வந்து 1,0 அப்படின்னு இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடைச்சிரும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ண m க்கு மறுபடியும் -2 அப்ளை பண்ணுங்க. இதுல -2 போட்டுக்கோங்க. x1 y1 க்கு இந்த பாயிண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க 1,0. செகண்ட் சம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா find the equation of tangent அப்படின்றாங்க. equation of tangent அப்படின்னா y minus y1 is equal to mx minus x1. நார்மலோட ஃபார்முலா y minus y1 is equal to -1 by x minus x1. இதுல m ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கொடுத்திருக்கிற கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இதுல x க்கு பதிலா அந்த 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் 2 கிடைச்சிரும். இதுல m க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் 0,2 ஐ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதுல m க்கு பதிலா நீங்க இந்த 2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 0,2ங்கற பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா find the equation of tangent and normal find out பண்ண சொல்லி இருக்காங்க. இங்க ஒரு கர்வ் கொடுத்திருக்காங்க. சோ equation of tangent formula y minus y1 is equal to mx minus x1. equation of normal formula y minus y1 is equal to -1 by x minus x1. இது ரெண்டுலயுமே நம்ம m மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கொடுத்திருக்கிற கர்வை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதுல நமக்கு
ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, x sin x அப்படின்னு. ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கனால u v dash plus v u dash யூஸ் பண்ணிக்கிறோம். u அப்படிங்கிறது x அப்படியே போட்டுக்கிறோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. அப்புறம் பிளஸ் v அப்ளை பண்ணனும். vங்கிறது sin x அப்படியே போட்டுடுங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ இதோட டிஃபரன்ஷியேஷன்ல நீங்க x க்கு பதிலா y/2 அப்ளை பண்ணுங்க. இல்ல cos π/2 அப்படினு வரும்போது உங்களுக்கு 0 ஆயிடும். 0 * π/2 0 ஆயிடும். sin π/2 வேல்யூ 1. ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சோ m வந்து 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இங்க xy வந்து π/2 கொடுத்திருக்காங்க. இத அப்படியே நீங்க உள்ள மல்டிபிள் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பாத்தீங்க அப்படினா இங்க mங்கிறது 1 நம்ம ஆல்ரெடி we have found out பார்த்துட்டோம். சோ அப்படினா y1 x1 க்கு பதிலா y/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படினா find the equation of tangent and normal தான் கேட்டிருக்காங்க. find the equation of tangent ஃபார்முலா என்ன அப்படினா y - y1 = mx - x1. நார்மல் ஃபார்முலா என்ன அப்படினா y - y1 = -1/m x - x1. இந்த கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு t y வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம dy/dx ல அப்ளை பண்ண போறோம். சோ அது ஃபார்முலா என்ன அப்படினா dy/dt / dx/dt. சோ ஃபர்ஸ்ட் இத பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். t ஓட வேல்யூ நமக்கு π/3 கொடுத்திருக்காங்க. cos π/3 வந்து நமக்கு 1/2. இங்க sin π/3 யூஸ் பண்ணீங்க அப்படினா √3/2 வரும். அத ஸ்கொயர் பண்ணீங்க அப்படினா 3/2. இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 6/2 கேன்சல் பண்ணி போட்டா 3/2 வந்துரும். நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படினா y with respect to t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா நமக்கு 4 sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t வரும். இங்க அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க 4 sin t cos t அப்படினு. அதுக்கு அப்புறம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் x with respect to t ஆல. இத cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin t வரும். அப்ப dx/dt என்ன போட்டுக்கலாம் -sin t. நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா dy/dx அப்படினா dy/dt இத அப்படியே மேல நியூமரேட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. dx/dt அப்படி டினாமினேட்டர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைச்சிரும். சோ இந்த ஸ்லோப்ல நம்ம இந்த π/3 அப்படிங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். இதுல sin கேன்சல் பண்ணிட்டு cos t க்கு பதிலா π/3 யூஸ் பண்ணீங்க அப்படினா 1/2 வரும். 1/2 கேன்சல் பண்ணி போட்டா உங்களுக்கு ஸ்லோப் -2 அப்படினு கிடைச்சிரும். சோ இந்த -2வையும் இங்க இருக்க x கோஆர்டினேட் 1/2, இங்க இருக்க y கோஆர்டினேட் 3/2. இந்த பாயிண்டையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா இத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடைச்சிரும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலுக்கும் நீங்க ஸ்லோப் இந்த இடத்துல m க்கு பதிலா நீங்க -2 யூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ்க்கு பதிலா இந்த 1/2, 3/2 இங்க பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படினா find the equation of the tangent அப்படினு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு கர்வ் ஒன்னு கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஒரு லைன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த லைனும் இந்த கர்வும் parallel அப்படினு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த கர்வை நான் u/v மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணனும். u/v மெத்தட் என்ன அப்படினா vu dash minus uv dash divided by v square. சோ இதுல எனக்கு மேல இங்க நியூமரேட்டர்ல இருக்குது u, டினாமினேட்டர்ல இருக்குது v. நான் ஃபர்ஸ்ட் v யூஸ் பண்ணனும். v என்ன அப்படினா x - 1 போட்டுட்டேன். அப்புறம் u dash அப்படினா இதுல நான் x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்புறம் மைனஸ் ஃபார்முலால இருக்க மைனஸ் போட்டுட்டு u அப்ளை பண்ணனும். இங்க மேல u இருக்கு. அது u க்கு x + 1 அப்படினு போட்டுட்டேன். அப்புறம் v dash இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ டிவைடட் பை v ஸ்கொயர் போடணும். v ஸ்கொயர்னா x - 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறலாம். சோ u/v மெத்தட் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல மெயினா இந்த சம்ல இருக்குது இவ்வளவுதான். சோ இப்ப நீங்க இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு m1 அப்படிங்கிற ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அப்புறம் ரெண்டாவது இந்த லைன் எடுங்க. இதை எடுத்து நீங்க மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்புறம் 2 அப்படியே போட்டுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, பட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றதுனால நீங்க இதுல dy/dx யூஸ் பண்ணனும். இங்க கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு இன்னொரு ஸ்லோப் கிடைக்கும். அது -1/2. ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். சோ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4 அந்த பக்கம் மல்டிபிள் ஆகும். இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x - 1 த ஹோல் ஸ்கொயர். நீங்க ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் x = 3 கிடைக்கும். இன்னொரு கோஆர்டினேட் x = -1. இந்த ரெண்டு கோஆர்டினேட்டையும் நீங்க இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இதுல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 2ங்கற வேல்யூவும், இதுல -1 அப்படிங்கறத இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 0ங்கற வேல்யூ கிடைக்கும். சோ 3 க்கு 2ங்கற பாயிண்டும் -1 யூஸ் பண்ணும்போது 0 கோஆர்டினேட்டும் கிடைக்கும். ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் பிளஸ் நீங்க இதுல
இந்த 3ங்கிறத இந்த ஸ்லோப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு ஸ்லோப் கிடைக்கும் என்னன்னா -1/2. இந்த -1/2 ஸ்லோப்பையும் நீங்க இதுல ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m -1/2ங்கிற ஸ்லோப்பையும் இந்த பாயிண்ட்ஸுக்கு இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடைச்சிடும். செகண்ட் பாயிண்ட் எடுத்து இந்த இதுல செகண்ட் பாயிண்ட்ல -1,0வும் mக்கு இதே -1/2 எடுத்து நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா செகண்ட் டான்ஜென்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா find the equation of tangent and normal to the curve அப்படின்னு சொல்லிட்டு x = 7 cos t y = 2 sin t அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்லோப் தான் வேணும். ஸ்லோப் வந்து dy by dx தான் வேணும். ஸோ இப்போ இந்த dx by dt ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இங்க இருக்கா, இதை நம்ம dx by dt ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு ஒரு -7 sin t அப்படின்னு வந்துடும். இங்க dy by dt ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2 cos t அப்படின்னு வரும். இத ரெண்டையுமே நம்ம dy by dx ஸ்லோப் வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். dy by dt by dx by dt இதை யூஸ் பண்ணா நமக்கு ஸ்லோப் கிடைச்சிருது. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பை நம்ம இதுல அப்படியே என்ன செய்வோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலி நமக்கு x1 y1 அகைன் தேவைப்படுது. இங்க ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்லயும் x1 y1 தேவைப்படுது. ஸோ இப்போ x1 y1 கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணா இங்க நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க x = 7 cos t அப்படின்னு. இதையே நம்ம x1 எடுத்துக்கிடுவோம். இங்க y1 அப்படிங்கிறது இந்த y-யவே y1 எடுத்துருவோம். இதை அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா y-க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா y1 வந்து 2 sin t இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ m-க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். m-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணது -2 cos t / 7 sin t. சோ அடுத்து x1க்கு பதிலா நம்ம இங்க மேல கொடுத்திருக்கிற இந்த டேட்டாவை x = 7 cos t நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இத நீங்க லெஃப்ட் சைடுல கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, இத ரைட் சைடுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க அகைன் இதே ஸ்லோப்பை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்லோப் இங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு நீங்க இந்த 2 cos t லெஃப்ட் சைடுல மல்டிபிள் பண்ணுங்க, இங்க 7 sin t ரைட் சைடுல மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஒன்னு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா find the angle between அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டாங்குலர் ஒரு ஹைப்பர்போலா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பேரபோலா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண tan inverse m1 minus m2 over 1 plus m1 m2. m1 என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹைப்பர்போலாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது நான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்துட்டேன் xy = 2 அப்படின்னு. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uv மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ uv மெத்தட் என்ன அப்படின்னா uv' plus vu'. u அப்படியே என்ன செய்வோம், அந்த x அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். v' அப்படின்னா இந்த y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அந்த y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx போடணும். ஃபார்முலால பிளஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து v என்ன அப்படின்னா vங்கிற இந்த y அப்படியே ரைட் பண்ணிடுங்க. சோ அப்புறம் u' யூஸ் பண்ணணும். u' னா x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஈக்குவல் டு போட்டு இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துடும். சோ இதை uv மெத்தட்ல யூஸ் பண்ணியாச்சு. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு dy by dx ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கிடைக்கும். அதான் -1/x. இந்த ஸ்லோப் நீங்க இதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சோ y x என்னன்னு தெரிஞ்சாகணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஸ்லோப் m2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த கர்வை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x² + 4y அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 4y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்லோப் கிடைக்கும் -x/2 அப்படின்னு. சோ இப்போ இதுல நமக்கு ரெண்டுமே m1 m2ங்கிறது x/2 அப்படிங்கிறது m2வும் -y/x m1 கிடைக்குது. பட் இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த m1 m2ல நம்ம பாயிண்ட்ஸ் தேவை. இதை நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த y வேல்யூ x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹைப்பர்போலாவை நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துறோம். இதுல இருந்து நம்ம y-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். y-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணி x-ஐ கீழே டினாமினேட்டரா கொண்டு வந்தோம் அப்படின்னா 2/x இது ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு இது அப்படியே ஈக்குவேஷன் 1 இந்த கர்வ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ அந்த கர்வ் எடுத்துட்டேன்.
இதுல yக்கு பதிலா இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்றேன். இதை ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா xங்கிற ஒரு கோஆர்டினேட் -2 கிடைக்கும். இந்த -2 மறுபடியும் இந்த yங்கிற வேல்யூல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு yங்கிற கோஆர்டினேட் -1 கிடைக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு -2, -1. இது x ஓட வேல்யூ -2, இது y ஓட வேல்யூ -1. x ஓட வேல்யூ y ஓட வேல்யூவும் நீங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்லோப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல y க்கு பதிலா -1 யூஸ் பண்ணுங்க, x க்கு பதிலா -2 யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் m1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க செகண்ட் ஸ்லோப்லயும் அதே பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க, -1 -2. x க்கு பதிலா நீங்க இந்த 2 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு 2வும் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் என்ன அப்படின்னா -1/2, செகண்ட் ஸ்லோப் என்ன அப்படின்னா 1. இதை நீங்க இந்த ஸ்லோப்ல ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா -1/2 மைனஸ் mங்கிறது 1, so second m2ங்கிறது 1. இதுல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா divided by 1 plus -1/2 1. இதை நீங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா -3/2 -2 -1 divided by 2 சிம்பிளிஃபை பண்ணா θ = tan inverse b அப்படின்னு வந்துரும். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா show that the two curves அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஒரு கர்வ் கொடுத்திருக்காங்க where c and r are constant அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் it cuts orthogonally அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தோகனல் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்லோப்புமே இந்த கர்வ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த ரெண்டு ஸ்லோப்புமே பெர்பெண்டிகுலரா இருக்கும், அல்லது அந்த ரெண்டு ஸ்லோப்பும் அதோட ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் m1 அப்படிங்கிற ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்துக்கிடுவோம். இந்த கர்வை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதை x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஏன்னா இது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். சோ ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அப்புறம் y2 x2 மாதிரியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2y போட்டுடுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இதுல dy/dx யூஸ் பண்ணணும். அப்புறம் இதுல r2 அப்படிங்கிறது இதுல கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப் கிடைச்சிரும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோப் என்ன அப்படின்னா x/y. இப்போ நமக்கு செகண்ட் ஒரு ஸ்லோப் வேணும் m2. நீங்க இந்த செகண்ட் கர்வ் எடுத்துக்கோங்க, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதையும் நீங்க இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இதை வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uv மெத்தட் அப்ளை பண்ணுங்க. சோ uv மெத்தட் என்ன அப்படின்னா uv dash plus v u dash. ஓகேவா? இப்போ u க்கு பதிலா x நம்ம அப்படியே ரைட் பண்ணிட்டோம், v dash அப்படிங்கும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணி dy/dx அப்படி போட்டுட்டோம், பிளஸ் v அப்ளை பண்ணும்போது y அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, u dash x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 is equal to போட்டு c2ங்கற கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இது சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு m2 ரெண்டாவது ஸ்லோப் கிடைக்கும் -y/x. இப்போ இங்க இருக்கிற m1 இங்க இருக்கிற m2 ரெண்டையும் ப்ராடக்ட் ஃபார்ம்ல எடுத்தீங்க அப்படின்னா அதான் ஆர்த்தோகனல். உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷன் அதான். ரெண்டுமே ஆர்த்தோகனல் சொன்னனால ரெண்டையும் ப்ராடக்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. m1ங்கிறது உங்களுக்கு x/y இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், இங்க -y/x m2. இது ரெண்டையும் ப்ராடக்ட் ஃபார்ம்ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -1 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்துரும். ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கனால நம்ம இது ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அதான் ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ ஆர்த்தோகனல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கண்டிஷன் கண்டிப்பா அப்ளை பண்ணணும், m1 m2 is equal to -1.